ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராயன் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சு மிட்டாய். இந்த பஞ்சு மிட்டாய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மிட்டாயாக இருக்குது. இதை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விற்கிறது தடை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பஞ்சு மிட்டாய் ரோஸ் கலரில் இருக்கும், வயலட் கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கலரை அந்த பஞ்சு மிட்டாயில் சேர்க்கறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறாங்க. இந்த சேர்க்குற அந்த நிறமிகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரோடமைன் பிங்கிற ஒரு நச்சுப்பொருள் இருக்கு. இது நமக்கு புற்றுநோயை உருவாக்கும் அப்படிங்கிறத ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டில் இந்த கலர் கலராக விற்கிற பஞ்சு மிட்டாயை விற்கிறதுக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல அதைத்தான் பார்க்க போறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல யார் யாரு இந்த நிறமினால, இந்த ரோடமைன் பிங்கிறதுனால அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, எந்த வகையான புற்றுநோய் வருது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பஞ்சு மிட்டாயை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 1897 வில்லியம் ஹாரிசன்கிறவங்க இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ரோடமைன் பி அப்படிங்கிற ரசாயன கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதை எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு கலர் கலராக நம்ம ட்ரெஸ் போடுறோம், அந்த கலரில் இந்த ரோடமைன் பிங்கிற ரசாயன கலவையை பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் தைக்கிற நூலில் கலர் வர்றதுக்காண்டி இந்த ரசாயன கலவையை பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் மேக்கப் திங்ஸு, இன்னும் இது நம்ம உடலுக்கு வெளியில பயன்படுத்துற அந்த பொருள் இருக்கு. இதுல உடலுக்குள்ள போறது என்ன அப்படின்னா, நம்ம கடைகள்ல வாங்குற பொரிச்ச சிக்கன் இருக்கு பாத்தீங்களா, சில்லி சிக்கன், அது சும்மா ரெட்டிஸா சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும். அந்த இதுல இந்த நிறமிகள் சம்பந்தப்பட்ட இதை பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பஞ்சு மிட்டாயில இதை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கடையில் பொரிச்சதை பாக்கெட் போட்டு விற்பாங்க. அந்த பச்சை பட்டாணி பச்சை கலரில் தெரியணுங்கிறதுக்காண்டியும் இந்த நிறமிகளை பயன்படுத்துகிறாங்க. அது போக தர்பூசணி பழத்தில் உள்ள கட் பண்ண உடனே உங்களுக்கு ரெட்டிஷாக இருக்கும் இல்லையா, அந்த ரெட்டிஷாக தெரியணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரசாயன கலவையை இன்ஜெக்ஷன் மூலமாக அதில் இன்ஜெக்ட் பண்ணி நமக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இதில் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது போக இதனால என்னென்ன பிரச்சனை வருது அதையும் நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, சுவாச பாதை கோளாறு, கண்ணெரிச்சல், முக்கியமா புற்றுநோய் வருது. அந்த புற்றுநோய் எப்படிலாம் வருது அப்படிங்கிறத பத்தி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இதை பத்தியும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்ப நம்ம சொல்ல போறோம். சாதாரண கலர் தானே, அது எப்படி புற்றுநோய் உருவாக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கான பதில் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். இந்த ரோடமைன் பிங்கிறது அதிகமா பாதிப்பு ஏற்படுத்துறது பெண்களுக்கு தான். பெண்களுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பிராய்லர் கோழி சாப்பிட்டா சீக்கிரம் பூ பெய்தல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. கர்ப்பப்பை புற்றுநோயை அது உருவாக்குது. அது எப்படி உருவாக்குது அப்படின்னா, பெராக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே நேரத்துல கர்ப்பப்பையில எபிடெலிசியஸ் செல்கள்ங்கிறதோட பெருக்கத்தையும் இது உருவாக்குது. இப்படி உருவாக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கர்ப்பப்பையில ஒரு முக்கியமான உறுப்புகள் இருக்கு. அது என்னங்கிறதையும் இப்ப நம்ம பார்ப்போம். இந்த ரோடமைன் பி அப்படிங்கிறது கர்ப்பப்பையில ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்துல பிரைமரி செகண்டரி டீக்ராஃப் பாலிசிட்டிங்கிற நுண்ணுயிர்கள் கர்ப்பப்பையில இருக்கும். அதோட எண்ணிக்கையை இது குறைக்குது. இது குறைக்கிறதுனால என்ன பிரச்சனை வருங்கிறதையும் பின்னாடி நம்ம பார்ப்போம். அது போக இந்த ரோடமைன் பியை உணவோட சேர்ந்து நம்ம உட்கொள்ளும் போது இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்துல என்ஆர்எஃப்ங்கிறத தூண்டுது. இந்த என்ஆர்எஃப்னா நியூக்ளியர் ஃபேக்டர் எரித்ராய்டு 2 மற்றும் ரிலேட்டட் ஃபேக்டர் 2 அப்படிங்கிற விஷயத்த தூண்டுது. இந்த என்ஆர்எஃப்ங்கிறது என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காவே புற்றுநோய் செல்களை எதிர்க்கக்கூடிய எதிர்சக்தி உருவாகும். அந்த எதிர்சக்தியிலிருந்து புற்றுநோய் செல்களை இந்த என்ஆர்எஃப் பாதுகாக்குது. அப்படி பாதுகாக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, புற்றுநோய் அதோட செல்களை கல்வி பெருகி நம்ம உடம்புல உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த வேலையை இந்த என்ஆர்எஃப் 2 பண்ணுது. அந்த என்ஆர்எஃப் தூண்டி விடுறது இந்த ரோடமைன் பிங்கிறது தான். அது போக இதை நம்ம ஏதோ போற போக்குல சொல்லலை. இதை NIH நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிற சைட்ல ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. அதை படிச்சுதான் நம்ம உங்களுக்கு அதை பத்தி விளக்குறோம். இந்தோனேசியால எலிகளை வச்சு சோதனை நடத்திருக்காங்க. அந்த எலிகளை வச்சு சோதனை நடத்தும் போது இந்த ரோடமைன் பியை அது கொடுக்கும்போது அதோட கர்ப்பப்பையில புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கை அதிக அளவுல பெருகிருக்கு. அதே நேரத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிடியூட் கொடுக்கும்போது அதோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு கொஞ்சம் எலிகளுக்கு. மீத உள்ளது ஆன்டிடியூட் கொடுக்காத எலிகளுக்கு அதோட எண்ணிக்கை அதிகமாகி அது உயிரிழந்திருக்கு. ஸோ இப்படிங்கிற விஷயம் நடந்திருக்கு.
அதே நேரத்தில் இதை வந்து உங்களுக்கு என்ன ஆர்டிக்கிள் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதோட ஆர்டிக்கிள் நம்பரையும் அந்த வெப்சைட் லிங்க்கையும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அருவருக்கத்தக்க விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பொதுவாக நம்ம வடக்கன்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு என்ன விஷயம் ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு விஷயம், பல்லு விளக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் பான் பராக் போட்டு பொழிச்சுன்னு துப்பிக்கிட்டே இருப்பாங்க எங்கேனாலும். அதே நேரத்தில் குளிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன் அப்படின்னா அங்கே தண்ணி இல்லை, அதனால குளிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இங்கே வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க மோஸ்ட்லி இந்த பஞ்சு மிட்டாயை ரெடி பண்ணி இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சேல்ஸ் பண்ணும்போது காலையில் 7 மணிக்கெலாம் இவங்க சேல்ஸுக்கு வெளில கிளம்பிடுவாங்க. அப்போது என்ன ஆகும்? இவன் 5 மணி 4 மணிக்கெலாம் இந்த பஞ்சு மிட்டாயை வந்து ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணிட்டு அந்த பஞ்சு மிட்டாயை எடுத்து அந்த பாக்கெட்டுக்குள்ள வச்சு ஒரு ஊதுவாங்க. எப்படி? பல்லு விளக்காத வாயோடையும் அதே நேரத்தில் பான் பராக் போட்ட வாயோடையும் ஒரு ஊதுவாங்க. ஊதிட்டு அந்த காற்றை அதில் அடைச்சி உங்களுக்கு அழகா கட்டி ஒரு மணி அப்படியே அடிச்சுட்டு உங்களுக்கு விற்கிறதுக்கு வந்துடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கலர் கலராக இருந்தால் நமக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். நம்ம குழந்தைங்க அதை பார்த்து கேட்கும்போது வந்து பஞ்சு மிட்டாய் வந்துடுச்சு, சாப்பிடுவோம், வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். ஆனால் அதில் தான் இந்த மாதிரி நோய் பரப்புறதும் நடக்குது. இதில் நீங்கள் இனிமே இவங்க பஞ்சு மிட்டாய் விற்றுட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வருது அந்த பல்லு விளக்காத வாயும் பான் பராக் வாயும் தான். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றதையும் நீங்கள் விட்டுருவீங்க, அதே நேரத்தில் அவங்ககிட்ட வாங்கி கொடுக்குறதையும் விட்டுருவீங்க. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு சிலரை உதாசீனப்படுத்தியிருக்கோம். அவங்க யாருங்கிறதே நம்ம பார்ப்போம். அந்த நம்ம உதாசீனப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அவங்க யார் அப்படின்னா, நம்மெல்லாம் சிறு வயதில் இருக்கும்போது நம்ம ஏரியாவில் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு தாத்தா வருவார். அவர் சின்னதாக ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு, அதே நேரத்தில் சுற்றுற ஒரு விஷயம், அதை வாங்கி அதை கொண்டு வந்து சைக்கிளில் நிப்பாட்டிட்டு பற்ற வச்சுட்டு இந்த பஞ்சு மிட்டாயை ரெடி பண்ணி அவர் அங்கேயே ஒரு சின்ன மூங்கில் குச்சியில் அப்படி சுற்றி அப்படி நம்ம கொடுப்பாங்க. அதை நம்ம சாப்பிட்ருக்கோம். இந்த வெள்ளை சேர்க்கையை சாப்பிட்றது வந்து நமக்கு பிரச்சனை தான். அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவர் நேருக்கு நேரம் நம்ம பண்ணி கொடுக்கறத நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன நடக்குது? எங்கேயோ செய்கிறாங்க, சரியாக செய்கிறாங்களா இல்லை அதில் என்ன பண்ணி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம இப்போ வாங்கி கொடுக்குறோம். அவங்களாம் உதாசீனப்படுத்திட்டோம். இப்போது இந்த மாதிரி பாக்கெட்டில் அடைச்சி விற்கிறத நம்ம சாப்பிட்டு தேவையில்லாமல் புற்றுநோயை நம்மளே வாங்கிக்கிறோம். உங்களுக்கு முடிஞ்சால் அவங்க ஏரியாவில் வந்து காட்டன் கேண்டி, அதாவது பஞ்சு மிட்டாய் இருக்கு இல்லையா, அதை செய்கிற கடைகள் இருக்கலாம். அவங்ககிட்ட இங்கே நேராக போய் கேட்டு அதை செஞ்சு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பஞ்சு மிட்டாயை வந்து வாங்கி கொடுக்கறதையும் நீங்கள் சாப்பிட்றதையும் தவிர்த்துக்கோங்க. இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, வெள்ளை சேர்க்கையும் பிரச்சனை வருது, இந்த கலர் நிரம்பினாலும் பிரச்சனை வருது. ஸோ அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் பல புது தகவலோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதிலை தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் மட்டும் வரவே மாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ நீங்கள் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னாலஜி ரிலேட்டடாவோ இது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே வீடியோ உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நன்றி.